சார் தந்திரான டைட்டில் வச்சிருக்கீங்களே அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? தந்திரன்னா எதையுமே அந்த குறுக்கு வழி. இப்ப நம்ம தியானம் தவம் ஞானம்னு எப்படி போறது ஒரு வழி, இதையே இல்லாம குறுக்கு வழியில போறது அதுதான் தந்திரம். தந்திரனால என்ன, தந்திரம் பண்ணி போறது, அதுக்கு பேர் தான் தந்திரா. ஆனா அது இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது நமக்கு திருப்பி அடிக்கிறப்ப நம்மளும் இருக்காம பின்னாடி ஃபுல்லா பேனர்ல மந்திரக்காரங்களா இருக்காங்க. நான் தந்திரான பேர் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அதான் தந்திரம் மந்திரத்திலேருந்து தந்திரம் பண்றது. நான் பேசுறப்ப சொன்னீங்க காமெடி ஃபுல்லா நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட பயங்கரமா சாங்ஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் பண்ணாரு அவரு, வேற டைரக்டர் பண்ணாலே அவர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அவரே எடுத்து ரொம்ப சந்தோஷம் அந்த கேள்விக்கு. சுவாமிநாதன் சாரி உங்களுக்கு வேலை கொடுத்தாரு இல்லை அவர் மட்டுமே? இல்ல அவருக்கு எல்லாமே எல்லாம் கிளீனா, யாருக்கு என்ன எது உண்மையிலே ரசிச்சு செஞ்சாரு. சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதால அப்படி நல்ல ஒரு சீனும் ரசிச்சு செஞ்சாரு. இல்ல அவங்க எழுதின சீன் எல்லாமே உண்மையிலே ஒரு என்ன வந்தோமா ஷூட் பண்ணோமா நடிச்சோமான்னு அப்படிலாம் இல்லை, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், இங்க இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நான் வெறும் ஜீரோ. தந்திரானா காமம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க பேசுறதெல்லாம் பாக்குறப்பையும் கொஞ்சம் எனக்கு மடக்கா இருக்கு. தந்திரான்றது காமம், தந்திரானா காமம்னு ஒரு அர்த்தம். தந்திரானா காமம் இல்ல, தந்திரா மந்திரம்னு ஒரு அர்த்தம், மந்திரம் காமம்னு ஒரு அர்த்தம் தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இல்ல, தமிழ்ல நீங்க எனக்கு தெரியல, ஆனா நீங்க அனுப்புங்க. தந்திரானா காமம், காமம்ன்றது என்ன, நீங்க அப்படி காமம்ன்றது ஒரு ஆசை இல்லையா, அதை நம்ம கடவுள் மேலேயும் வைக்கலாம், நம்ம குடும்பத்து மேலேயும் வைக்கலாம், நான் உங்க மேலேயும் வைக்கல, நீங்க என் மேலேயும் வைக்கலாம். ஸோ காமம் இவ்வளவு தானே, இருந்துட்டு போகுது இருக்கலாம். எப்பயும் போல அம்மாவே 2 மணி நேரம் மேக்கப் போட்டாங்க, அவங்க 4 மணி நேரம் போட்டுருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி தாராளமா கேளுங்க சார். நானும் எல்லாருமே சொன்ன மாதிரி நான் பார்த்து நானும் 30 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன். அவ்வளோ எங்கா இருக்கீங்க, ஆனா நிறைய படம் அதுமே பிரமாதமான நடிகர் நீங்க. சின்ன திரையானாலும் பெரிய திரையானாலும் ஏன் வாய்ப்பு வரலையா, இல்லை நீங்க தேடலையா, இல்லை வர்றதை அவாய்ட் பண்றீங்க? யாராவது வர்ற லட்சுமி என்ன காரணம் எனக்கு யாரும் கொடுக்கலீங்க, அதான் உண்மை. இல்லை அவ்வளோ டேலண்ட் நீங்க, வெறும் அழகு மட்டும் கிடையாது. நல்ல ஒரு நடிகராச்சு, தமிழ்ல ரொம்ப தெலுங்கு போயிடுறாரு, தெலுங்கு ரொம்ப கன்னடத்துக்கு அதனால மலையாளத்துக்கு போயிட்டு கிடைக்கலன்னு மலையாளத்துக்கு போயிட்டு வந்தாங்க, திரும்ப இங்கே வந்துட்டேன். பல லாங்குவேஜுக்கு போயிடுறாரு. தமிழ் சார் அடுத்த படம் பண்ணியிருக்கேங்க ரேஸ். சார் ஹீரோ அன்பு சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோவா 1-2 படம் நீங்க தமிழ் நடிக்கிறாங்க, எல்லாம் பண்றப்ப அப்பா பாக்கிறதுக்கு இல்லையேங்கிற அந்த இயக்கம் வருது. ஏன்னா ஒரு நல்ல மனிதர், நீங்க சொன்ன மாதிரி நிறைய உதவிகள், ஓகேங்களா, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு தினைக்கும் எவ்ரி செகண்ட் இருக்கு. ஆக்சுவலி நான் நீங்க தினைக்கும் நான் அப்புறம் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறேன். இப்படி நடக்கும்போது அது நிறைய எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் பண்ணுவோம் இல்லையா, நான் இப்படி ஆகணும்னு ஆசை, இந்த மாதிரி நான் ஆகணும்னு ஒரு வெறி இப்பயும் இல்லையா, அப்பயும் இருக்க மாட்டாரு, அதான் தினைக்கும் நான் யோசிக்கிறேன். பட் அவரோட பிளஸ்ஸிங் என் கூட ஏதோ நடுவில், நீங்களே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். அவர் மூலியமாக நீங்கள் இருக்கீங்க. எங்கள் அப்பா எப்படி என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒரு நம்பிக்கை. அதை தவிர அவர் எந்த படம்னாலும் சப்போர்ட்டாக தான் பேசுவார், அவருடைய ரிவ்யூ ஃபுல்லாக. சார் அன்பு சார், உங்களுக்கு கேள்வி. சார் உங்களுக்கும் ஜெனிஸ் சாரும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிறு படங்கள்லாம் முயற்சி பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ இங்கே பெரிய பெரிய படங்களே கலெக்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க, 7-8 படம் ஒரே வாரத்தில் வர்றதுனால. உண்மையாக சிறு படங்கள் ஏதோ போட்ட காசையே திருப்பி தர லெவலில் எதுவும் நடக்குதா, இல்லை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன்னா நீங்கள் அதை பற்றி இன்ன வரைக்கும் குறை கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு, மற்ற விஷயங்கள்லாம் குறை கொடுப்பீங்க. இந்த மாதிரி படம் இந்த ஒரு நாள் பெரிய படம், இந்த வெள்ளிக்கிழமை, மற்ற 3 வெள்ளிக்கிழமை சின்ன படம், அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்து பேசி நான் போன வாரம் கூட பேட்டி கொடுத்துருந்தேன்.
10 சங்கமும் ஒன்று சேர்ந்து பேசணும். காரணம் என்ன, அவங்க இப்போ இன்னொன்று என்ன, புதுசு மேலே நிறைய தப்பு இருக்கு. காரணம் என்ன, எந்த சங்கத்தையும் படத்தில் சொல்லிட்டு கேட்கறதே கிடையாது. அடுத்த இடத்துல எங்கிட்ட சென்சார் பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணிட்டு எவன் டிஸ்ட்ரிபியூட்டர் நீ கிடையாது, சென்னையில் தமிழ்நாட்டில் கிடையாது. எவனே அவனுக்கு கொடுத்து போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நான் அதுதான் கூட சொன்னேன், சென்டிஷனு எவனை பார்த்தா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் சொல்லி ஏமாத்தேன். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த படம் இருக்குன்னு சொல்லி வேலை பண்ணியிருக்காரு. எங்களை கேட்டார். இப்போ நான் எழுத முடியாது எழுத சொல்லி இப்போ செய்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட் நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு யூடியூப்ல ஃபுல்லாகவே இல்லை சங்கத்துக்கு நேராகவே அனுப்பிச்சு விட்டேன். எல்லாமே சங்கத்துக்கு கேட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு எல்லா சார் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். வாரத்தில் 4 படம் தான் ரிலீஸ் பண்ணணும். வாரம் 4 படம் இல்லை, பெரிய படமோ சின்ன படமோ எந்த படம் டிக்கெட்டுக்கு ஃபுல்லாக இருக்கோ அதில் இந்த தேட்டர் போவோம். அதில் அதை சோப்போம். அது நம்மளால யாருமே இல்லை. காரணம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் எங்கள் படம் இருக்க பிடிச்சது தான் மெயின் காரணம். இதில் வேறு யாருமே கிடையாது. இல்லை நல்ல நல்ல படங்கள் கூட வந்துட்டு ஓடணும். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையான டைட்டில் பேனர்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாம், அது ஓடணும்னா 10 படத்தோட வந்ததுன்னா அப்படி ஓடும். அதான் சார் 4 படம் ரிலீஸ் பண்ணுறேன். 10 படம் வந்தால் ஓடாது. எந்த படம் அவன் எதை போய் பார்ப்பா. வாரத்தில் 10 படம் வந்தால் மொத்தம் இருக்கிற தேட்டரில் ஒரே தேட்டர் 4 படத்தை போட்டால் 4 தேட்டர் பார்த்து அவன்கிட்ட காசு இருக்குமா? ஒரு டிக்கெட் 200 ரூபா. பாப்கார்ன் வாங்கணும், அப்புறம் வண்டி பார்க்கிங் பண்ணணும், அதுக்கு பெட்ரோல் போடணும். இது வரும்போது ஒரு குடும்பத்துக்கு எப்படி படம் பார்க்க முடியும்? வாரத்தில் 4 படம் ரிலீஸ் பண்ணணும்னா அது தாய்ப்பாள் சங்கம் பேசணும். அந்த புடிச்சது கேட்கணும். சொல்றது புடிச்சு கேட்கறதே இல்லை. நேராக படம் எடுத்து பொண்ணில் இப்போ தனுசு வர படம் வருதுன்னா அவன் யாரை கேட்கறான்? எங்க கேட்கணுமா? கேட்கறது இல்லை. அது மாதிரி தயாரிப்பாளர் யாருக்கே கேட்கறது இல்லை. அந்த தயாரிப்பாளர்கள் போய் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் சரி தயாரிப்பாளர் கேட்டு எப்போ ரிலீஸ் பண்ணணும் எப்போ இருந்தால் நாங்கள் பேசுவோம். அது பேசுறது யாருமே அதில் வரதில்லை. அது வரணும் தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு நான் பேசுறேன். இது எல்லா சங்கம் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நீங்க சொன்னது மாதிரியே எல்லா சங்கமும் வந்து ஒவ்வொரு படம் எடுக்கும்போது சென்சார் கொடுக்கும் போதும் அவங்க சென்சார் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸுக்கு வாங்கிட்டு சொல்றாங்க, நான் சென்சார் வாங்கிட்டு தரேன். அப்போ ரிலீஸ் பண்ண நான் சொல்லுவேன் நல்ல டயத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணு, நல்லா வச்சு ரிலீஸ் பண்ணு, வேற யாரும் வச்சுக்கிட்டு ஏமாந்துடாத, திருப்பி எடுத்து படம் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்க வீட்டில் எல்லாம் சண்டை வர பிரச்சனை சொல்லி தான் அனுப்புறேன். அப்படிங்கும் போது நம்ம தயாரிப்பாளர்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அதை கேட்டு செய்யணும். இவங்க என்ன பண்ணி எப்போ டைம் கேப்பு கிடைக்குது? 27 ரஜினி படம் இல்லை, கமல் படம் இல்லை, விஜய் படம் இல்லை, அஜித் படம் இல்லை, சிம்பு படம் இல்லை, தனுசு படம் இல்லை, சிவகார்த்தி படம் இல்லை, விஜய் சேது படம் இல்லை, கார்த்தி படம் இல்லை, சூர்யா படம் இல்லை. அந்த கேப்பில் விட்டுலாம் விட்டுறாங்க. அங்கே எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேலையிலன்னு சொல்லி ஒரு உள்ள போவாங்க. சில பேர் ஆர்டிஸ்ட்லாம் உள்ள வரான். அப்படியே நம்ம ஆளுங்க அந்த கேப்பில் இருக்கும்போது சரி போய் பார்க்கலான்னு வரணும்னா நம்ம ஆளு வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தயவு செய்து இந்த தயவுனா படம் வந்து தெரிஞ்சு கரெக்டாக வாரத்தில் 4 படம் ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு சங்கத்தை கேட்டு பேசி முடிவு பண்ணணும் சார். சார் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றாரு, நாங்க வந்து தேட்டர் கொடுக்க ரெடியா இருக்கோம், சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து கியூபிக்கா பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 50 தேட்டருக்கு கூட பணம் கட்ட மாட்டாங்க, எப்படி நாங்க தேட்டர் கொடுக்கணும்? நாங்க எங்க மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்களே எல்லா தயாரிப்பாளர்களும் சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்கலன்னு. நாங்க தேட்டர் கொடுக்குறோம், ஆனா சின்ன படம் உள்ளவங்க கியூபிக்கா பணம் கட்ட மாட்டாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில்? கியூபு பணம் கட்டாம இது வரைக்கும் 10 லட்சம் படம் ரிலீஸ் ஆச்சு, கட்டாம வந்துச்சு. இல்ல அவர் சொல்றாரு, அவர் சொல்லுவாரு. அவர் எங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லாருமே திருப்பூர் சுப்பிரமணியம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு 7 வருஷம் திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? சினிமால இன்னைக்கு தெரியுதுன்னா சம்பாதிச்சு காசு பணம் புகழ் வந்துடும் உட்காந்து மீடியா பேசினா போதுமா? நீ ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், அவர் எப்படி வந்தாரு? ஏங்க இவர் இப்போ கஷ்டப்பட ஒரு படம் கட்டாம ஃப்ரெஷ் பண்ணி வச்சு சும்மா வைப்பாரா? இப்போ படம் எடுத்து காசு இல்லாமல் சும்மா ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா வந்து உட்காந்துருப்பாங்களா? ஸோ இப்போ இவர் வந்து சும்மா யாரு மயில் சார் பையன் எவ்வளோ பெரிய மயில் சார் எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய ஹீரோ, அவர் பையன் வந்து சும்மா வந்து உட்காந்துருப்பாரு. அவர் காசுல வந்து நடிச்சாங்களா? அப்படி இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு தலைவர் ஐயோ ஸ்டேஜ் அவர் வந்து பேசுறாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கிபி படம் கட்டாமல் எந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் அவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா? நான் 50 தேட்டர் தரோம். இந்த ஜெனிஸ் இருக்காரு 50 தேட்டருக்கு நான் கையில் கொடுத்துறேன். எங்கள் சங்கத்தில் வெறும் 4200 ரூபா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் தானே, ஒரு 50 தேட்டர். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? 50,000 கட்டாமல் இருப்பார், 2 லட்ச ரூபாய் கட்டாமல் இருப்பார். அவரு தேட்டர் இவங்க என்ன பண்றாங்க? ஆர்டிஸ்ட் வச்சு தேட்டருக்கு யாரெல்லாம் ஏமாத்துறான். ரஜினி வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், விஜய் வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், சிம்பு வந்தால் கொள்ளையடிச்சிடலாம். தனுஷ் இவங்க இதை வச்சு ஏற்காது. ஏன் இந்த படம் போடலன்னா நீ வாடகை வாங்கிக்கிறேன், டிக்கெட் வாங்க சொல்றாங்க. இந்த ஒன்றும் இல்லை, இந்த மதுரை 16 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. 1,60,000 டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண காசு கொடுத்துருக்காரு, தியேட்டர் மேனேஜர் காசு கொடுத்துருக்காரு, போஸ்ட் காசு கொடுத்து கடைசி 50 டிக்கெட் 50 டிக்கெட் சொல்லி அவங்க மக்கள் யாரும் படம் பார்க்க வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு. சார் வரல சார், குற்றச்சாட்டு வரலன்னா படம் நாமே ஒழுங்காக எடுக்கணுங்கிற முதல் வார்த்தை வைக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் சொல்லுவேன், எங்களுடைய தயாரிப்பாளர் படத்தை விட நல்லா எடுக்கணும். அதுக்கு ஒரு கம்பல்சரி ஆர்டிஸ்ட் போய் எடுக்கணும். 100 கூட வராதோ சார். என் சங்கத்தில் முதல் வார்த்தை அதான் சார் சொல்லுவேன். வருவோம் வந்தோடனே படம் என்னம்மா சார் சங்கத்தில் சேரணுமா? யார் டேரக்டருமா? நான் தான்மா. கொடுத்துரு நான் தான்மா. ஹீரோ மக்கள் யாரையும் பண்ண பார்ப்பா ஆடியன்ஸ் நீ இருந்துக்கிறேன் அப்படிமா. அதுக்கப்புறம் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீ ஹீரோ மட்டும் இல்லை, டேரக்டர் மட்டும் இல்லை, பிடிச்சது மட்டும் ஏதாவது ஒன்றுலேருந்து கான்செப்ட் பண்ணி வா. அதுபோல் இப்போ வரைக்கும் நான் மீண்டும் இது என் தாய்மொழி சத்தியமாக நான் சொல்லிட்டு வரேன்.
என்ன காரணம்? ஜெயிச்சுக்கோ. இப்போ நான் 89 நான் ரஜினிகாந்த் மாதிரி தான் வந்தேன். நானும் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இப்படி தான் ஸ்டைலாக வரும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லும் என் பேரை நின்று சொன்ன சரியாக பிச்சை எடுத்து ஓடிது நீ ஒன்று பேட்டி கொடுக்குது. அதனால கஷ்டப்படுங்க. அதனால யார் படம் நல்லா எடுக்கணும். இப்போ நான் ஹீரோன்னு சொன்னா ஹீரோ இது வரைக்கும் ஆகவே இல்லை. இப்போ எனக்கு ஹீரோ ஆசை கிடையாது, பிடிச்ச ஆசை கிடையாது, டேஷன் ஆசை கிடையாது. நீ சினிமா காப்பாற்றுற ஒரே ஆசை தான். படம் நல்லா எடுக்காத ஒரு படம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவ்வளவு பிரமாதமா இருந்தது. ஆமா. ஆனா நீங்க அதுக்கு சில திட்டங்கள் தெரியல. அந்த படத்தை பிடிச்ச என்னோட சங்க குறிப்பா அந்த பையன் பேரு ஆதார்ஸ், இந்த பையன் கௌரி விஜய். நல்ல படம். ஆனா பெருசா ஓடல. நீங்க மீடியா எல்லாருமே சூப்பரா சொல்லி என் காது வந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கு, முழுந்து சிரிக்கப்பட ஆடாம சொன்னாங்க. அது பப்ளிசிட்டி சரியா பண்ணல. அது பப்ளிசிட்டி பயங்கரமா பண்ணாரு சார். அண்டர்ஸ்டாண்டிங் பப்ளிசிட்டி இருந்துச்சுங்க. புடிச்சதுக்குள்ள ஹீரோல ஈகோ. புடிச்சது ஹீரோ அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தனஞ்சலி தான் ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். பெரிய தயார் பண்றது அது நிறைய நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் நல்லா சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 25 ரூபா தனஞ்சலியை வாங்கி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கணக்கு தெரியாது. என்ன காரணம்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணி இப்போ மாதிரி ஆடியன்ஸுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இது மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இது சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே வந்து அந்த பையன் ஆஸ்திரேலியா இருக்காப்ல ஆதர்ஷன். அந்த ஆதர்ஷன் பொண்ணு சொன்னாப்புல சார் எனக்கு கண்டிக்கவே இல்லை, நான் தான் சார் அவுட் எல்லாமே நான் தான் சார் வச்சேன் எல்லாம் நான் தான் சார். எனக்கு ஒரு வார்த்தை கூட படம் ஓடுதான் கூட சொல்ல சார். நான் அப்பப்போ பேசுகிறேன் ஆதர்ஷன் பேச வாய்ஸ் வாட்ஸ்அப் இருக்கேன். வாட்ஸ்அப் சார் நான் 2 மணி நேரம் வரேன் சார். ஒரு நல்ல படத்தை 2 பேரும் சேர்ந்து தானே ரிலீஸ் பண்ணணும். 2 பேரும் ஹீரோ பிடிச்சது ஒரு பையன். அப்படி சரி அந்த ஒரு ஹீரோ விட்டுட்டு இவங்க மட்டும் பப்ளிஷ் பண்ணா அவனோட மனசை பாதிக்கல. நான் பிரஸ் மீட்ல கேட்டேன் சார். நீங்க ஒரு பதில் சார் ஒரு படம் எடுக்கும் போதே 10 பேர் கை தட்டினா ஜெயிக்க முடியும். தனியாக கை தட்டி ஜெயிக்க முடியாது. நீங்க எல்லாரும் 10 பேர் எப்படி வந்து நிற்கிறோம். அதே மாதிரி நாங்களும் ஒரு படம் நல்லா எடுக்கணும். இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் வந்து நீ சொல்றாருன்னா நம்ம ஏற்றுக்கிட்டே. காரணம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் வந்துருக்கோம். தேட்டர் கட்டுறான், தேட்டர் கட்டுறோம் நேரம் ஸ்டேட்டை உடனே சம்பாதிக்க முடியுமா? ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஆர்டிஸ்ட் வேலை வச்சு தேட்டரை சம்பாதிக்கிறாங்க. இவங்ககிட்ட எல்லா காசும் டிக்கெட்டை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி வாங்கி வாங்கி விடுறாங்க. இது எங்க ஆளுங்களும் நல்லா படம் எடுக்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. சிடி ரிலீஸ் பண்ணிடலாம் சார். டேபிள் முன்னாடி முன்னாடி